Hello guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் ப்ராக் ஸ்ட்ரிங் பற்றி பார்க்கலாம். விஷன் தெரப்பி எக்ஸசைசஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் கன்வீனியன்ட் எக்ஸசைசஸ் தான் வந்து ப்ராக் ஸ்ட்ரிங். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம், இதனால் என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ப்ராக் ஸ்ட்ரிங்கோட பர்பஸ் பார்க்கலாம். இது வந்து கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரபிஸ்மஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, டு அசிஸ்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் கிராஸ் ஆர் வாலண்டரி கன்வர்ஜன்ஸ். அதாவது நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிட்டக்கா பார்க்குறப்போ நம்மளோட கான்ஷியஸ் எஃபர்ட் போடாமல் தானாகவே அந்த கண்ணை வந்து அந்த ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ண முடியுதா, பார்க்க முடியுதா அப்படின்றது தான் வந்து வாலண்டரி கன்வர்ஜன்ஸ். ஸோ அதை வந்து டெவலப் ஆகிறதுக்கு இந்த ப்ராக் ஸ்ட்ரிங் யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட், டு ட்ரெயின் அண்ட் மானிட்டர் தி அக்யூரேசி ஆஃப் பைனாகுலர் ஃபிக்சேஷன். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறப்போ ரெண்டு கண்ணுமே அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறது தான் பைனாகுலர் ஃபிக்சேஷன். ஃபோரியாஸ் ஆர் ட்ரோப்பியாக இருக்கிறப்போ ஒரு கண்ணு வந்து டீவியேட் ஆக சான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்மளால் பைனாகுலர் ஃபிக்சேஷனை வைக்க முடியாது. ஸோ அந்த பைனாகுலர் ஃபிக்சேஷனை ட்ரெயின் பண்ணுறதுக்கும் அதை மானிட்டர் பண்ணுறதுக்குமே இந்த ப்ராக் ஸ்ட்ரிங் யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட், டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் சென்சரி ஃபியூஷன். பைனாகுலர் விஷனில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் திங் வந்து ஸ்டீரியோப்சிஸ், அதாவது டெப்த் ஆஃப் விஷன். ஸோ ரெண்டு கண்ணுமே அதோட இண்டிவிஜுவல் இமேஜஸை பிரெயினில் ஃபியூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த இமேஜோட டெப்த்து வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஃபியூஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராக் ஸ்ட்ரிங் யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட், டு ட்ரெயின் த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் வெர்ஜன்ஸ். நம்ம பைனாகுலர் விஷனில் ரெண்டு வெர்ஜன்ஸ் பற்றி படிப்போம். ஒன்று கன்வர்ஜன்ஸ், அதாவது கிட்ட பார்க்குறதுக்கு தேவை. இன்னொன்று டைவர்ஜன்ஸ், தூரம் பார்க்குறதுக்கு தேவை. ஸோ இந்த கன்வர்ஜன்ஸ்லேருந்து டைவர்ஜன்ஸ் மாறும் போதோ இல்லை டைவர்ஜன்ஸ்லேருந்து கன்வர்ஜன்ஸ் நம்ம கண்ணை மூவ் பண்ணும் போதோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த ட்ரான்சிஷன் நடக்கிறதுக்கும் இந்த ப்ராக் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது பைனாகுலர் பாஸ்டர். ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ப்ராக் ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிச்சது வந்து டாக்டர் ஃப்ரெட்ரிக் ப்ராக் அப்படின்ட்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நியர்லி எல்லா ஸ்ட்ரபிஸ்மிக் பேஷண்ட்ஸ்க்குமே ஒரு பாயிண்டில் வந்து அவங்களோட ரெண்டு கண்ணும் பர்ஃபெக்டாக அலைன் ஆகுது. பட் அந்த அலைன் ஆகிற மூமெண்ட்டை வந்து நம்ம பெருசாக பாதர் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் ஒரு ப்ராக் ஸ்ட்ரிங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. எப்படின்னா, ஸோ கான்ஷியஸ் எஃபோர்ட் இல்லாமையே வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ஐ ரெண்டும் வந்து அதோட பொசிஷனை மெயின்டைன் பண்ணுது கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம கான்ஷியஸாக நம்மளோட மென்டல் எஃபோர்ட் போட்டு அதை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பினார். ஸோ அதை ப்ராக் ஸ்ட்ரிங்கில் எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னா, 3 பீட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ 3 பீட்ஸில் நம்ம ஏதாச்சும் ஒரு பீடை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற பீடு வந்து சிங்கிளாகவும் கிளியராகவும் தெரியணும். தட் மீன்ஸ் நம்ம ஐ வந்து அதை ஃபிக்ஸேட் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணாத மற்ற 2 பீடு வந்து டபுளாக தெரியணும். ஸோ அதுதான் வந்து நார்மல். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பீடுக்கும் நம்ம ஃபிக்ஸேஷனை மாற்றுறப்போ நம்மளோட பைனாகுலர் பாஸ்டருமே வந்து மாறும், எங்கே பார்க்குறோம் அப்படின்றது. ஸோ நம்ம கான்ஷியஸாக இதை பண்ணுறதுனால நம்மளால் ஃபிக்ஸேஷனை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்தது இந்த ப்ராக் ஸ்ட்ரிங்கை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 3 பீட்ஸ் வச்சு மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக டிஸ்டன்ஸையும் பீட்ஸையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் 3 பீட்ஸ் போட்டுட்டு அந்த ஸ்ட்ரிங்கோட ஒரு எண்டை உங்கள் டோர் நாபில் இல்லைனா விண்டோ லேட்ச்சில் வந்து டைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு எண்டை வந்து உங்கள் 2 கண்ணுக்கும் சென்டரில், அதாவது உங்கள் நோஸில் வந்து நோஸோட டிப் இருக்குல்லையே அந்த டிப்பில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த பீட்ஸ் நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ணணும்னா, ஒரு பீட்க்கும் இன்னொரு பீட்க்கும் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃபஸ்ட்டு பீட், அதாவது உங்கள் நோஸ்லேருந்து வைக்கிற ஃபஸ்ட்டு பீட் வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த பீடுக்கும் இன்னொரு பீடுக்குமே வந்து 15 சென்டிமீட்டர் தான் கேப் நீங்கள் விடணும். ஸோ அந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 3 பீடியை வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிடணும். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக இருக்க பீடை தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் எடுத்த உடனே நீங்கள் கிட்ட இருக்க பீடை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின் வரலாம். ஸோ எப்போவுமே தூரமாக இருக்க பீட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நோஸ் கிட்ட அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக இருக்க பீடை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் 2 கண்ணும் வந்து அந்த லாஸ்ட் பீடை தான் பார்க்கணும். நீங்கள் பார்க்குற லாஸ்ட் பீடு வந்து சிங்கிளாகவும் கிளியராகவும் தெரியணும். அப்படி பார்த்துட்டே இருக்கப்போ அந்த த்ரெட்டு வந்து 2ஆக டிவைட் ஆகுற மாதிரி தெரியும். ஸோ அந்த 2 பீட்ஸுமே வந்து உங்களுக்கு டபுளாக தெரியும். நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
ஸோ ஃபஸ்ட்டு பீட் மட்டும்தான் சிங்கிளாக இருக்கும், மற்ற 2 பீடு வந்து டபுளாக தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஏ ஷேப்பை ஃபார்ம் பண்ணும். அது ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபோக்கஸை செகண்ட் பீடு கொண்டு வாங்க. ஸோ நீங்கள் மிடில் பீடை பார்க்குறப்போ மற்ற 2 பீடும் வந்து டபுளாக தெரியும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ் ஷேப்பில் இருக்கணும். ஸோ இங்கே ஃபிக்ஸேஷன் முடித்ததுக்கப்புறமா உங்களோட ஃபிக்ஸேஷனை ஃபஸ்ட்டு பீடு கொண்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீடை நீங்கள் பார்க்குறப்போ அந்த பீடு மட்டும்தான் கிளியராக தெரியணும், மற்ற 2 பீட்ஸுமே வந்து டபுளாக தெரியணும். ஸ்ட்ரிங்கை வந்து வி ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் இன்டர்ப்ரிட்டேஷன் ஃபார் ப்ராக் ஸ்ட்ரிங். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு எந்தெந்த பீடை பார்த்தா எப்படி ஃபார்ம் ஆகும்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் இதை ஸ்பீடாக பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் நோஸ் கிட்டே இருக்க பீடை பார்க்கணும், டக்குன்னு உங்களுடைய ஃபிக்ஸேஷனை லாஸ்ட்டு பீடுக்கு மாற்றணும், அகெயின் லாஸ்ட்டு பீட்லேருந்து மிடில் பீடுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ஸ்பீடாக பண்ணணும். அண்ட் ஸ்பீடாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு டைமும் நீங்கள் பார்க்குற பீடு வந்து சிங்கிளாகவும் கிளியராகவும் தெரியணும். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஏ, எக்ஸ் அண்ட் வி அந்த ஷேப் வந்து நீங்கள் அட்டைன் பண்ணணும். ஸோ அப்போ தான் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட்டாக நீங்கள் இந்த ப்ராக் ஸ்ட்ரிங்கை பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ பேஷண்ட்கிட்ட சில விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபிக்ஸேஷன் எபிலிட்டி. ஸோ அந்த ப்ராக் ஸ்ட்ரிங்கில் 3 பீடு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பீடை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸேட் பண்ண சொல்லணும் பேஷண்ட்கிட்ட. அப்போ வந்து நீங்கள் அவங்களோட கண்ணை பார்க்கணும், கரெக்டாக அவங்க நீங்கள் சொன்ன பீடு தான் ஃபிக்ஸேட் பண்ணுறாங்களா அப்படின்றத. பிகாஸ் நிஸ்டாக்மாஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சில குழந்தைங்க வந்து அட்டென்ஷன் இருக்காது, டக்குன்னு கண்ணை மூவ் பண்ணுவாங்க. அண்ட் பிரெயின் இன்ஜுரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நியூரலாஜிக்கல் டிசீஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கெலாம் ஃபிக்ஸேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க ஃபிக்ஸேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது சப்ரெஷன். நமக்கு ப்ராக் ஸ்ட்ரிங்கோட நார்மல் இன்டர்பிரிட்டேஷன் வந்து தெரியும். ஸோ நம்ம எந்த பீடை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது தவிர்த்து மற்ற 2 பீடுமே வந்து டபுளாக தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டபுளாக தெரிகிற இமேஜில் ஏதாச்சும் ஒரு பீடு வந்து இல்லை ஒரு த்ரெட்டு வந்து டிஸப்பியர் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை மறைஞ்சு வருது அப்படின்னு பேஷண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்ரெஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பாஸ்சர். ஸோ பாஸ்சர் வந்து இங்கே 2 வகையை நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஈசோ பாஸ்சர், இன்னொன்று எக்ஸோ பாஸ்சர். ஸோ ஈசோ அப்படின்றது வந்து ஈசோஃபோரிக் டெண்டன்சி, அதாவது கண்ணை வந்து நல்லா கன்வர்ஜ் ஆகிற டெண்டன்சி. எக்ஸோஃபோரிக்னா கண்ணை வந்து நல்லா டைவர்ஜ் ஆகிற டெண்டன்சி. ஃபர்ஸ்ட்டு ஈசோஃபோரிக் டெண்டன்சி பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து ப்ராக் ஸ்ட்ரிங்கில் 3 பீட்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ரெட்டு, மிடில் எல்லோ அண்ட் லாஸ்ட் வந்து க்ரீன் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேஷண்ட்டை இந்த ரெட் பீடை ஃபோக்கஸ் பண்ண சொல்லும் போது பேஷண்ட் வந்து இந்த ரெட் பீடையே வந்து டபுளாக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெட் பீடுக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராக் ஸ்ட்ரிங் வந்து 2ஆக பிரிஞ்சிரும். ஸோ அப்படி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஈசோஃபோரிக் டெண்டன்சி இருக்குதுன்னு சொல்லலாம். அவங்களால மற்ற 2 பீடியும் வந்து ஓரளவுக்கு பார்க்க முடியும், பட் ரெட் பீடியே வந்து அவங்களால கிளியராக பார்க்க முடியாது. இட் ஆஃபன் அப்பியர்ஸ் ஆஸ் டபுள். ஸோ அது ஏன் அப்படின்னா பேஷண்ட் ஹேஸ் எக்ஸஸ் கன்வர்ஜன்ஸ் அட் நியர். அதாவது ஆல்ரெடி நம்ம நியருக்கு வந்து கன்வர்ஜன்ஸ்க்கு தேவைப்படும், பட் தேவைப்படுற கன்வர்ஜன்ஸை விட எக்ஸஸாக அவங்க வந்து கன்வர்ஜ் பண்ணுறதுனால இந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், பேஷண்ட் ஹேஸ் லிமிட்டட் டைவர்ஜன்ஸ். அதாவது அவங்களுக்கு நெகட்டிவ் ஃபியூஷனல் வேர்ஜன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்தது எக்ஸோ பாஸ்சர் ஆர் எக்ஸோஃபோரிக் டெண்டன்சி. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எந்த பீடு தூரமாக இருக்கோ அதை பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேன் ஃபோக்கஸிங் த நியர் ஒன். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ் ஃபார்ம் பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு சைடு ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து டிஸப்பியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து கன்வர்ஜன்ஸ் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ரெடியூஸ்டு பாசிட்டிவ் ஃபியூஷனல் வேர்ஜன்ஸ். அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி இங்கே என்னென்னா எவ்வளோ குயிக்காகவும் அக்யூரேட்டாகவும் உங்கள் ஃபோக்கஸை ஒரு பீட்லேருந்து இன்னொரு பீடுக்கு மாற்றுறீங்க அப்படின்றது தான். ஸோ இது பண்ணுறப்போ இந்த 4 விஷயம் வந்து இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் சப்ரெஷன்.
ஸோ டிப்ளோபியா வர்றது வந்து நார்மல், அதாவது ஒரு பீடை பார்க்கும் போது மற்ற 2 பீடு வந்து டபுளாக தெரியறது வந்து நார்மல், அது வந்து ஃபிசியாலஜிக்கல் டிப்ளோபியா. அப்படி தெரியாமல் ஒரு லைன் வந்து மறைஞ்சு தெரியுது அப்படின்னா பேஷண்ட் வந்து சப்ரஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்தது டிப்ளோபியா, நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற பீடே நமக்கு 2ஆக தெரியுதுன்னா அது ப்ராப்ளம். ஸோ அது இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது டிலே, ஒரு பீட்லேருந்து இன்னொரு பீடுக்கு எவ்வளோ குயிக்காக வந்து அவங்களோட ஃபிக்ஸேஷனை கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதில் டிலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கன்வர்ஜென்ஸோ இல்லை டைவர்ஜென்ஸில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது எக்ஸசிவ் எஃபோர்ட். ஸோ ஒரு பீட்லேருந்து நெக்ஸ்ட் பீடுக்கு போகிறதுக்கு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும். ப்ராக்ஸ்டிங் எவால்வேஷனில் மறக்காமல் இந்த 4 விஷயத்தை ஞாபகம் வச்சு எவால்வேட் பண்ணுங்கள். ஸோ விஷன் தெரப்பி டூல்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டூல்ஸ்னால் கண்டிப்பாக நான் ப்ராக்ஸ்டிங்கை சொல்லுவேன். பிகாஸ் இதுக்கு வந்து நம்ம பெரிய அமௌண்ட் ஆஃப் மணியெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ப்ளஸ் இதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு கிளினிக்கல் செட்டப்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம வீட்டிலே வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் தீஸ் ஆர் த ரெஃபரன்சஸ் நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.